பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடுவதை நிறுத்தியது எப்போது? அதற்கு காரணம் யார்? அவரே சொன்ன விளக்கம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரைப்பட உலகில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெயசங்கர், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ் என 4 தலைமுறை நடிகர்களுக்கு தனது குரல் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன். ஒரு கட்டத்தில் தான் பாடுவதை நிறுத்தி கொண்டது ஏன் என்பது குறித்து தனது ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அதாவது, பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜனுடன் பாடிய பி. சுசீலா, எல்.ஆர். ஈஸ்வரி உள்ளிட்ட பாடகிகள் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தாலும் டி.எம். சௌந்தரராஜன் பாடுவதை நிறுத்தியது ஏன் என்பதற்கான காரணம் என்னவென்றால், 1989ஆம் ஆண்டு ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தின் இயக்குனர் ஆர். அரவிந்தராஜ் இயக்கத்தில் வெளியான படம் தாய்நாடு. சத்யராஜ் இரட்டை வேடங்களில் நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் ராதிகா, நம்பியார், ஜெயசங்கர், ஸ்ரீவித்யா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இசையமைப்பாளர் மனோஜ் கெயின் இசையமைத்த இந்த திரைப்படத்திற்கு ஆபாவானன் பாடல்களை எழுதியிருந்தார். இந்த படத்தின் 5 பாடல்களையும் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருந்த நிலையில் அந்த பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. தாய்நாடு என்ற இந்த திரைப்படம் வெளியான போது புதிய இசையமைப்புடன் 4 திரைப்படங்கள் வெளியானது. ஆனால் அந்த படங்களின் பாடல்கள் ரசிகர்களின் மத்தியில் பெரியதாக கவனத்தை ஈர்க்காத நிலையில் தாய்நாடு என்ற திரைப்படத்தின் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்துள்ளது. அப்போது புதிய பின்னணி பாடகர்கள் சிலர் ஆபாவானனிடம் சென்று, டி.எம். சௌந்தரராஜனை ஏன் மீண்டும் பாட அழைத்தீர்கள்? அவர் வந்து பாடினால் எங்களுக்கு பிழைப்பு இருக்காது. 45 வருடங்கள் பாடிவிட்டார், இனியும் அவரை ஏன் அழைக்கிறீர்கள் என்று சொன்னதாக ஆபாவானன் தன்னிடம் கூறியதாக பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் கூறியுள்ளார். மேலும் இந்த நிகழ்வுக்கு பின் தமிழ் சினிமாவில் தன்னை யாருமே பாட அழைக்கவில்லை என்றும் தன்னுடைய பேட்டி ஒன்றில் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் ஏன் கடைசி வரை தொடர்ந்து பாடவில்லை என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.